நீங்கள் புறப்பட்டு போய் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை புறப்பட்டு போகுமாறு கூறி அவர்களை அனுப்புகிறார். இந்த கட்டளை முதலாவதாக அப்போஸ்தலர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. இவர்கள் சபைக்கு அஸ்திவாரம் போட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கட்டளை மாத்திரமல்ல, ஒரு தகப்பன் தன் மகனிடம் மகனே வேலைக்கு போ என்று அன்போடு பொறுப்பை ஒப்படைப்பதாகவும் இருக்கிறது. பயப்பட வேண்டாம், உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா என்று ஆறுதலாகவும் உற்சாகமாகவும் கூறுவதாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் புறப்பட்டு போக வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். கழுகு தன் கூட்டில் உள்ள குஞ்சுகளை வெளியே அனுப்புவதற்காக தன் கூட்டை கலைப்பது போல இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை அனுப்புகிறார். உலகம் முழுவதும் போகுமாறு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை அவரை விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது நமக்கு அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் போதகரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை சகல ஜாதிகளிடமும் அனுப்புகிறார். இது கிறிஸ்துவின் சித்தம். ஆரம்பத்தில் யூதரோடு மாத்திரம் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த வரையறை இப்போது அகற்றப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து அனுப்பிய போது அவர்கள் புறஜாதியாரிடத்தில் போவதற்கு தடை பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்து அவர்களை சகல ஜாதிகளுக்கும் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் ரட்சிப்பு எல்லோருக்கும் உரியது. தங்களுடைய அவிசுவாசத்தினால் மாத்திரமே ஜனங்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போவார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிக்கும் எல்லோருக்குமே ரட்சிப்பின் சிலாக்கியம் கொடுக்கப்படும். சீஷர்கள் சகல ஜாதிகளிடமும் போய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் பொதுவான ரட்சிப்பை பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சீஷர்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். அப்போது கிறிஸ்தவ மார்க்கம் ஒவ்வொரு தேசத்திலும் தேசிய மார்க்கமாகும். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாகும். உலகத்தின் ராஜாக்கள் சபைகளை பராமரிக்கும் ராஜாக்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். உலகத்தின் எல்லா இடங்களிலும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வது ஒரு மகிமையான ஊழியமாகும். ஒருவன் உலகத்தையே ஜெயிக்கும் வீரனாக இருந்தாலும் அவனை விட கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவனே உத்தமன், மேன்மையானவன். தேசங்களை ஜெயிக்கிறவர்கள் அந்த தேசத்தின் ஜனங்களை துன்புறுத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக ஜனங்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களோ அவர்களை மெய்யான சந்தோஷத்தினால் நிரப்புகிறார்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். அதன் பின்பு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். சீஷர்கள் எல்லா ஜாதியாரிடத்திலும் புறப்பட்டு போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்கள் மத்தியில் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வருமாறு அவர்களை அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பெரியவர்களிடம் தங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வருமாறு கூற வேண்டும். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சபையில் அங்கத்தினர்களாக ஆக்க வேண்டும். சபையில் விசுவாசிகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்கப்படும். விசுவாசிகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது இந்த அதிகாரம் மனுஷருடைய அதிகாரமாக இராமல் வானத்தில் இருந்து வந்திருக்கும் தேவனுடைய அதிகாரமாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த அதிகாரத்தினால் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய அதிகாரத்தினாலும் ஊழியம் செய்ய வேண்டும். சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியமும் ஜெபத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவது போல ஞானஸ்நானமும் ஜெபத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறவர் வேத வாக்கியத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பற்றி
வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் தெய்வீக வெளிப்பாடுகளை அங்கீகரிக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக விசுவாசி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோடு உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிறார். ஞானஸ்நானம் ஒரு சபையின் ஒழுங்கு. ஞானஸ்நானத்தின் மூலமாக விசுவாசி தான் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்திருப்பதை அறிக்கை செய்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக விசுவாசி இந்த உலகத்தையும் தன் மாம்சத்தையும் சிலுவையில் அறைகிறார். தன்னுடைய இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு உட்படுகிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக விசுவாசி தன்னை தேவனிடம் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவற்றை தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஆளுகை செய்வதற்கும் ஒப்புக் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் பெறும் விசுவாசி தேவனுடைய ஆளுகையிலும் அவருடைய பராமரிப்பிலும் சந்தோஷம் அடைகிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக விசுவாசி கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராகிறார். நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இந்த முறையில் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவராகவே அங்கீகரிக்கிறோம். அதே வேளையில் தேவனை நமது பிதாவாகவும் அங்கீகரிக்கிறோம். அவர் நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை பராமரிப்பவர். அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவன் தமது பிரமாணத்தினால் நம்மை ஆளுகை செய்வார். அப்போது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது குமாரனுடைய நாமத்தையும் பயன்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நமது ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தான். ஞானஸ்நானம் பெறும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நாமும் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வோம். தோமா இயேசுவை என் ஆண்டவரே, என் தேவனே என்று அன்போடு கூறினான். நாமும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு பொங்கி வழியும். இயேசு கிறிஸ்து நமது தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருப்பார். நமக்கு கற்றுக் கொடுக்கவும், நம்மை ரட்சிக்கவும், நம்மை ஆளுகை செய்யவும் நாம் நம்மை இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியின் நாமத்தையும் பயன்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நமக்கு உபதேசிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்முடைய தேற்றரவாளர். ஒரு விசுவாசிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அதற்கு இதை போன்ற ஆவிக்குரிய அர்த்தங்கள் உள்ளன. இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ச்சி பெற வேண்டும். பிரதான கற்பனை: நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். புறப்பட்டு போங்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டளை பிரசங்கியார்களுக்கு மட்டும் என்று இதை வரையறுக்க கூடாது. ரட்சிப்பின் அழைப்பு எல்லோருக்கும் பொதுவானது. அதுபோலவே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்னும் அழைப்பும் எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவானது. தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருப்பார். சீஷராக்குங்கள். இந்த வாக்கியம் மத்தேயு 13:52, 27:57, 28:19, அப்போஸ்தலர் 14:21 ஆகிய வசனங்களில் மட்டுமே வருகிறது. எல்லா சீஷர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கள். உபதேசம் பண்ணுங்கள். விசுவாசிகளை சீஷர்களாக்கிய பின்பு அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் எல்லாவற்றையும் விசுவாசிகள் கைக்கொள்ளுமாறு அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே என்னும் வாக்கியத்திற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் அதிகாரத்தினால் என்று பொருள்படும். இயேசுவின் அதிகாரத்தினால் மட்டுமல்ல, திருத்துவத்தில் இடம்பெற்றிருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரத்தினால் நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மையும் பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் அங்கீகரிக்குமாறு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:38, 8:16, 10:48, 19:5 ஆகிய வசனங்களை
புரிந்து கொள்வதற்கு இது உதவி புரியும். ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்றாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் இந்த வாக்கியம் ஏதோ ஒரு பிதாவையோ, ஏதோ ஒரு குமாரனையோ, ஏதோ ஒரு பரிசுத்த ஆவியானவரையோ குறிக்காது. இது தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவரையும் அந்த பிதாவானவரின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் திருத்துவத்தில் மூன்றாம் நபராக இடம்பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியானவரையுமே குறிக்கும்.